திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வழங்கப்படும் லட்டில் கலப்படம் செய்யப்பட்டதாக கூறப்படும் புகாரில் 11 நாட்கள் பரிகார தீட்சை நடத்தி ஏழுமலையானிடம் மன்னிப்பு கேட்கப் போவதாக ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கூறியிருக்கிறார். நாடு முழுவதும் இருந்து முறையான பக்தர்கள் திருப்பதிக்கு வருகை தந்து ஏழுமலையானை தரிசனம் செய்து புனிதமான பிரசாதம் என்று கருதப்படும் லட்டுகளை வாங்கிச் செல்கின்றனர். ஆனால் விலங்குகளின் கொழுப்பு அதில் கலக்கப்பட்டுள்ளதாக வெளிவந்திருக்கும் செய்தியை அடுத்து தற்போது இது குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் 11 நாட்கள் பரிகார விரதத்தை தான் தொடங்கி இருப்பதாகவும் பிறகு ஏழுமலையானிடம் மன்னிப்பு கேட்க இருப்பதாகவும் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கூறியுள்ளார். திருப்பதி லட்டு கலப்படம் குறித்து அமைச்சரவையிலும் சட்டசபையிலும் விவாதிக்க வேண்டும் என்றும் சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார்.